ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலா ஜேபி அஃபிஷியல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அவல் கூட ரவை சேர்த்து அவல் ரவை பர்பி தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை தட்டை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு அதை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இது இது மாதிரி ரவை மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது கூடவே அதே டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவையும் அந்த அரைச்ச பொடி கூடயே சேர்த்துட்டு ஒரு 2 சுற்றிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் அரைக்கிறப்பவே 2 ஏலக்காயும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டம்ளர் அளவு அதே டம்ளர் அளவில் 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம பாகு பதம் தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது ஒரு கம்பி பதம் வர மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கம்பி மாதிரி நீட்டி உடையுதுங்களா, அதான் கம்பி பதம். இந்த பதம் வந்ததும் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனில் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் சேர்த்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்க அந்த அவல் ரவை பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு அது கூட நெய் சேர்த்துட்டு நல்லா நெய் உருகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு அது கூட நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போதே ஏலக்காய் சேர்த்து அரைச்சா இது கூட பவுட்ரு சேர்க்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டு இந்த மாதிரி திரண்டு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு இந்த மாதிரி நட்ஸ் கட்டரில் போட்டு நல்லா கட் பண்ணி அதில் துருவி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கட்டர் இல்லைன்னா நீங்கள் பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்து கிளறும் போது அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அதை சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதில் இந்த மிக்ஸ் பண்ண அந்த கலவையை சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு வச்சு. அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி அந்த முந்திரி பாதாமை கொஞ்சம் துருவி விட்டுக்கலாம். பாதாம் முந்திரி துருவி அதற்கு எல்லாம் அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்திட்டு ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு மாதிரி கிராஸாக டைமண்ட் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அது கொஞ்சம் கெட்டியாக ஆகும். அவ்வளோதான், 20 மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸாக. அவ்வளோதான், அவல் ரவை பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் உடச்சி காட்டுறேன். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.